இப்போ வந்து நம்ம மியூசியம்க்கு வந்திருக்கோம். மான்செஸ்டர் மியூசியமில். அங்கே வந்து கோல்டன் மம்மிஸ் ஆஃப் ஈஜிப்ட்னு சொல்லிட்டு மியூசியம் நடக்குது. இது இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாருமே பாருங்கள். நம்ம இங்கே வந்ததே வந்து கோல்டன் மம்மிஸ் ஆஃப் ஈஜிப்ட் பார்க்க தான் வந்து மான்செஸ்டர் மியூசியம் வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஃப்ரீ என்ட்ரி தான். எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாகவே வந்து புக் பண்ணிட்டு போகலாம். ஆன்லைனில் வந்து நம்ம புக் பண்ணணும். ஏன்னா வந்து என்ட்ரன்ஸில் காமிக்க சொல்லுவாங்க புக்கிங்கு. அது காமிச்சிட்டு நம்ம வந்து உள்ளே போனால் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்கல்ப்சர்ஸ் தான் வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து ஈஜிப்டில் அவங்க கண்டுபிடிச்சது. அந்த நம்ம கீழடியில் எப்படி அந்த மாதிரி ஸ்கல்ப்சர்ஸ் இந்த மாதிரி பொருளெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களோ அதே மாதிரி ஈஜிப்டில் இது மாதிரி கண்டுபிடிச்சி அங்கே இது மாதிரி இப்போ ஷோகேஸ்க்கு வச்சுருக்காங்க. இந்த எக்ஸிபிஷன் வந்து ஆக்சுவலி 2023 நடந்தது. இது வந்து நான் ரொம்ப டிலேடாக போடுறேன் வீடியோ. இது வந்து ஒரு இயருமே வந்து வேறு கண்ட்ரீஸில் இருக்கும். இங்கே வரதுக்கு முன்னாடி லாஸ்ட்டில் யூஎஸில் இருந்து இப்போ வந்து இங்கே வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மம்மிக்கு எதிரிலுமே வந்து ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. இந்த ஸ்க்ரீனில் வந்து அந்த டாட்ஸ் நம்ம டச் பண்ணோன்னா ஒரு லொக்கேஷனுமே வந்து அவங்க ஜூம் பண்ணி காமிச்சு அதோட டிஸ்கிரிப்ஷனும் வந்து அந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மேலோட மம்மிஸ் தான் நம்ம பார்த்தோம் இப்போது. அதே மாதிரி நம்ம கீழடியில் வந்து இந்த பாட்ரிஸ்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரி தான் அந்த பாட் இங்கே இருக்குது. அந்த பாட் நிற்கிறதுக்கு ஒரு ரிங் மாதிரி வச்சுருப்போம்ல, அதுவும் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஊரில். எங்கள் வீட்டில் கூட இந்த மாதிரிலாம் நாங்கள் வச்சுருக்கோம் ஸ்டீலில். ஸோ இதே வந்து அந்த ஊர்லேருந்து நம்ம யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கல்வெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம வந்து கல்வெட்டு கோயிலெல்லாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி ஈஜிப்டில் வந்து இந்த மாதிரி ஒரு கல்வெட்டு அவங்களோட லாங்குவேஜில் எழுதி அந்த மனுஷங்க அந்த மாதிரி நிற்கிற மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம கல்வெட்டு நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி அவங்க ஊரில் வந்து கல்வெட்டு செஞ்சுருக்காங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பப்பாயரஸ்ன்ற ஒரு பேப்பர் வந்து அவங்க எப்பவுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பேப்பரில் தான் வந்து அவங்க எழுதியிருந்த குறிப்பு எல்லாமே வந்து பிக்சர்ஸு எல்லாமே வந்து லாஸ்ட்டில் அழிஞ்சதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் அவங்க கண்டுபிடிச்சி அதை வந்து இவங்க ரெக்கவர் பண்ணி இதை வந்து இங்கே வச்சுருக்காங்க மியூசியமில். இதுவும் வந்து அவங்க யூஸ் பண்ண சில சின்ன சின்ன பொருள் எல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இதெல்லாம் வந்து மம்மிஸோட மாஸ்க் அண்ட் மம்மிஸோட டூம் அது ஃப்ரண்ட்டில் வந்து போட்டிருக்கிற டெக்கரேஷன் அதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இதுவும் வந்து அந்த டூம்க்கு ஃப்ரண்ட்டில் வைக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கழுத்தில் செயின் அண்ட் காலில் காப்பு அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ரெண்டுத்துலேயுமே இந்த காப்பு மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து மாஸ்க். ஒரு மம்மிஸ்க்குமே வந்து தனித்தனி மாஸ்க் இருக்குது. அவங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டு இங்கே ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி ஓடிட்டுருக்கு. இதெல்லாமே வந்து டீட்டெயில்டாக இந்த ஈஜிப்ட் பற்றி ஒரு லொக்கேஷனும் எப்படி இருந்தது, எப்படி பில்ட் ஆச்சு, எப்போ எதை பண்ணாங்க, அங்கே அந்த ஒரு சிவிலைசேஷன் வந்து எப்படி உயிரோடு இருந்தது, அந்த லொக்கேஷன்ஸ்லாம் என்னென்ன லொக்கேஷன், அந்தந்த லொக்கேஷனில் என்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ் இருக்குது, அந்த லொக்கேஷன் வந்து எதுக்காக யூஸ் ஆச்சு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான எல்லா திங்ஸுமே வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து அசாசின்ஸ் கிரீட் கேம் வந்து இந்த ப்ளே ஸ்டேஷன் எல்லாம் விளையாடுறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போது இதை பார்க்கும் போதே வந்து ஒரு அசாசின்ஸ் கிரீடு ஃபீல் வந்து கொடுக்கும். என்னை விட்டோன்னா வந்து நான் அங்கே உட்காந்து ஒரு ஃபுல் டேவே வந்து இது உட்காந்து நான் பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஓல்டன் டைப் ரொம்ப எபிக் டைப் ஆஃப் பிக்சர்ஸ் வீடியோஸ் அதோட இன்ஃபர்மேஷன் ஹிஸ்ட்ரி அதெல்லாம் கேட்கறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை வந்து நாங்கள் உட்காந்து பார்க்கும் போதே எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பட் எனக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால தான் வந்து நான் ரொம்ப நேரம் இங்கே உட்காந்து பார்க்க முடியல. ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் வந்து என்னால் கலெக்ட் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து இங்கே போய் பாருங்கள். இது பார்க்குறதுக்கு பதிலாக உங்களுக்கு இன்னும் நல்ல இந்த ஃபீல் கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ஈஜிப்ட் போய் பாருங்கள். இங்கே சுற்றியுமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மம்மிஸ் வந்து வச்சுருக்காங்க. ஒரு மம்மிக்குமே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரேப்பிங்
இல்லைனா பெயிண்டிங் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த மாஸ்க் இருக்குல்ல, அந்த மாஸ்க்குமே வந்து ஒருத்தவங்களுக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க ஃபேஸ் எப்படி இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து மாஸ்க் பண்ணி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ டெக்கரேஷன்ஸுமே வந்து ஒருத்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்கோ, லைக் அவங்க வந்து ரொம்ப பணக்காரங்களா ரொம்ப ஹை போஸ்ட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில், இல்லை நார்மலாக ஒருத்தங்க ஒரு எம் எம்பையர் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக, அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆக்சுவலி வந்து இந்த மம்மியோட எக்ஸிபிஷன் வந்து மார்ச் டு டிசம்பர் தான் நினைக்கிறேன். நான் மார்ச் இதே ஸ்ட்ரீட்டில் இருந்துகிட்டே வந்து நான் வரவே இல்லை இன்னும். நானும் வந்து பக்கத்தில் தானே இருக்கே போய்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் நாளைக்கு வந்து நான் ஃப்ளைட் ஏறுறேன். ஸோ 1 மந்த்து நான் எங்கள் ரிட்டன் வரத்துக்குள்ளே இந்த எக்ஸிபிஷன் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ லாஸ்ட் டே கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் சேம் ஸ்ட்ரீட் இருந்துகிட்டே நான் வந்து இவ்வளோ மந்த்ஸ் வராமல் இருந்துட்டேன். ஸோ லாஸ்ட்டாக மிஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் வந்தேன். மீதி யார் இங்கே மான்செஸ்டரில் இருக்கீங்களோ இல்லை யூகேயில் இருக்கீங்களோ இது வந்து பாருங்கள். பிகாஸ் இது வந்து டிசம்பரில் ரிமூவ் பண்ணிடுவாங்க எல்லாத்தையும். இங்கே வந்து இந்த மாதிரி மம்மிஸ் இந்த இதில் இருந்து ரிமூவ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா நிறையா அந்த லிக்விட் எல்லாம் வந்து வெளியே வர மாதிரி தெரியுது. ஆனால் இதுவே மேலே நான் வந்து போய் காமிக்கிறேன். மேலே வந்து உள்ளே இருக்கிற அந்த ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிற பாடி வந்து தனியாக தெரியும். இப்போ இந்த மாதிரி இல்லாமல் இது பாட்டு தனியாக வச்சுருக்காங்க, உள்ளே இருக்கிற பாட்டும் தனியாக வச்சுருக்காங்க. அதையும் நான் காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து ரோமன் டைமோட இது. ஸோ இந்த பாருங்கள், சிரியா ரோமன் எம்பையர் ஸ்டோன் இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே யாருன்னு எனக்கு தெரியாது. பட் ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சனாக இருப்பாங்க போல். இதில் வந்து நான் ஃபோட்டோஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, லைக் பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மம்மியோடது எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க அழகாக. இப்போது இந்த மாதிரிலாம் மம்மி பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது. சுற்றி வந்து சில பேரோட ஃபோட்டோஸ் போர்ட்ரேட்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க இந்த மம்மிஸ் பக்கத்துலேயே, நம்ம வந்து டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ டச் பண்ணோன்னா எக்ஸ்ப்ளோர். இப்போது ஒரு பாட்டும் நம்ம தொட்டோன்னா அதில் என்ன இருக்குது, அந்த லிப்ஸ், மவுத் ஆஃப் த போர்ட்ரேட் வந்து இங்கே டச் பண்ணணும். இது ரேப் பண்ண மாதிரி தெரியுதா? நம்ம வந்து மூவிஸ்லலாம் பார்த்துருப்போம்ல, இந்த கிளாத் வந்து ரேப் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து அந்த டைப் ஆஃப் மம்மி. இது வந்து ஃபீட்டுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு பிக்சர் இருக்குது, அதையும் போட்டிருக்காங்க. இங்கே வந்து குட்டி குட்டி சைல்ட்ஸ் எல்லாம் கூட வந்து இந்த மாதிரி மம்மி பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கிளாத் ரேப்லிங் தான் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தோன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். இங்கே இந்த குட்டி சைஸில் தான் இருக்குது இது ரொம்ப. ஃபேஸ்லலாம் வந்து கோல்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே தெரியுதா, இதெல்லாம் வந்து கோல்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரிஜினல் கோல்டு. இதுவும் வந்து ரொம்ப க்ரோனப்போட மம்மிஸ் மாதிரிலாம் தெரியல. ஓகே, ஆனால் இது வந்து ஒரு உமனோட மம்மி. இந்த கீழே இருக்கிற மம்மி கிட்ட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஹெட் கிட்ட வந்து கொஞ்சம் ஓப்பனிங் இருக்குது, அது உடஞ்சிருக்கு சைடில். இங்கேருந்து உடஞ்சிருக்கிற மாதிரி தெரியுதா? பட் அது டிஃபால்ட்டாக அப்படி இருக்கான்னு தெரியல. பட் உள்ளே இருக்கிற மம்மி ரேப் பண்ணியிருக்கிற கிளாத் வந்து தெரியுது பாருங்கள். உள்ளே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் விசிபிளாக தெரியுது. நான் அதுவே வந்து இப்போது அந்த மம்மியோட லெஃப்ட் சைடில் வந்து பார்க்குறேன். அங்கேயும் வந்து தெரியுது, லைட்டாக அந்த ஓப்பனிங் வந்து தெரியுது. ஆக்சுவலி இது வந்து ஒரிஜினல் பாடி. நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாரி நான் வந்து தப்பாக சொல்லிட்டேன். இப்போது இந்த மம்மி பார்த்திங்கன்னா தெரியும், இது ரெண்டுமே வந்து ஒரே மம்மி பாக்ஸ் தான். இந்த பாக்ஸோட டாப் பார்ட் வந்து இங்கே ரிமூவ் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே இருக்கிற பார்ட் தான் இது, ஓகேவா? அது கீழே பாட்டமும் இருக்குது. உள்ளே இருக்கிற மம்மி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிற மம்மி, அது மேலே வந்து ஃபுல்லாக கிளாத் போட்டிருக்கிறது தெரியுதா? இந்த கிளாத்லேயும் வந்து இவங்க டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க, வரைஞ்சிருக்காங்க. அதுக்கும் வந்து மாஸ்க் போட்டிருக்காங்க. இந்த மாஸ்க் நம்ம ஃப்ரண்ட்லலாம் நிறைய மாஸ்க் காமிச்சோல்ல, அதெல்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிற பாடிக்கு வந்து மாஸ்க் போட்டு தான் வந்து ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. இப்போ இந்த கால்லலாம் தெரியும், கால்லாம் வந்து
இந்த கிளாத் போட்டு வச்சு நல்லா தெரியுது பாருங்கள். ஸோ இது வந்து ஒரிஜினல் மம்மி. இது வந்து ரொம்ப டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ரேப் பண்ணி அது மேலே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ஒரிஜினல் மம்மி வந்து உள்ளே இருக்கிறது பாருங்கள். மம்மி அண்ட் காஃபின் ரெண்டும் வந்து இதில் இருக்குது தனித்தனியாக. இங்கே தனியாக வந்து அவுட்டர் லேயர், இன்னர் லேயர். இதை பார்த்தாலே தெரியும். டெக்கரேஷன்ஸ் அவுட்டர் லேயர்லேயும் டெக்கரேஷன் இருக்குது, அதே மாதிரி இன்னர் லேயர்லேயும் தனியாக டெக்கரேஷன் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஹெட் பார்ட் பாருங்கள். இது வந்து ஹெட் பார்ட் வந்து அந்த மாஸ்க் போடாமல் இருக்குது. நல்லா கிளியராக தெரியும் உங்களுக்கு. நான் இப்போ வீடியோவில் காமிக்கும் போது மாஸ்க் போட்டிருந்தது. இது வந்து மாஸ்க் போடாமல் இருக்குது. ஸோ வந்து கிளியராக தெரியும். இங்கே இப்போ ஹெட் பார்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். பிளாக் ரேசிங். அது மேலே வந்து மம்மியோட மாஸ்க் போட்டிருக்காங்க. இதுக்கு தான் வந்து அந்த மம்மியோட மாஸ்க்லாம் ஃப்ரண்ட்டில் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அது மேலே டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. காடஸ் இதெல்லாம் வந்து இன்ஸ்கிரிப்ஷன் மாதிரி ஏதோ இருக்குது போல். இது வந்து உட்டில் செஞ்சுருக்காங்க. அந்த காஃபின் வந்து உட்டில் செஞ்சுருக்காங்க. உள்ளே வந்து மம்மி வச்சுட்டு அது மேலே ஃபுல்லாக அந்த ப்ரிசர்வேஷன்லாம் பண்ணிவிட்டு அது மேலே லேயர் போட்டு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து இங்கே மாஸ்க் போடுறாங்க அவங்க. இப்போ நம்ம எல்லா மம்மிஸுமே வந்து பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. எக்ஸிட்டில் தான் வந்து இன்னும் இந்த மாதிரி கல்வெட்டெல்லாம் வச்சுருக்காங்க. நிறையா பெரிய பெரிய இந்த மார்பல்ஸு என்னன்னு தெரியல, பட் இந்த மாதிரி ஒரு ஸ்டோனில் வந்து அவங்க கல்வெட்டுலாம் பண்ணி இங்கே வெளியே வச்சுருக்காங்க. இங்கே வந்து கேஃபெட்டேரியா மாதிரி ஒரு சின்ன இடம் கூட இருக்குது. ஏன்னா இந்த மான்செஸ்டர் மியூசியம் வந்து ரொம்ப ரொம்ப ஹியூஜானது. இதை நம்ம ஒன் டேயில் சுற்றி பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். நான் வந்ததே வந்து எக்ஸிபிஷன் பார்க்குறதுக்கு மட்டும்தான். இல்லை இன்னும் நிறைய லெவல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்க்கணுன்னா இன்னொரு நாள் தான் வந்து பார்க்கணும். இங்கே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து டீட்டெயில்டாக கைடு போட்டு வச்சுருக்காங்க. அந்த மேப்பு நம்ம எங்கே வேணுமோ இதை போய் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு இந்தியன் எலிஃபண்ட் பற்றி ஒன்று போட்டிருந்தாங்க. யூகே வந்தது, அதை வந்து நான் இங்கே பார்த்துருந்தேன். இப்போ வெளியே வரும்போது அவங்க நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் நாங்கள் வந்து எழுதிட்டு இப்போ வெளியே வந்து வரோம். இன்றைக்கி வந்து மம்மி எக்ஸிபிஷன் முடிஞ்சிட போகுதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்தேன். பட் இங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப நிறையாவே திங்ஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து நான் லீவ் முடிச்சுட்டு வந்துட்டு மறுபடியும் இன்னொரு வீடியோ பண்ணி போடுறேன். இப்போ வந்து நம்ம வேறு இடத்துக்கு போகிறோம். பாய். இங்கே வெளியே வந்து இந்த கிராபை நான் எப்பவுமே க்ராஸ் பண்ணி போகும்போது பார்ப்பேன். ஸோ இதே மாதிரி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறத கண்டிப்பாக பாருங்கள். ஸ்டே டியூன்ட் அண்ட் பாய்.